We'll start the session now. So once the session is over, it's open for question and answers. Thank you. ஸோ ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் ஒன்று பண்ணியிருக்கோம். பேசிக்லி இப்போ இந்த மந்த் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மந்த் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா வித் ரிகார்ட் டு த கிட்னி, இது வந்து இந்த மந்தில் தான் வந்து வேர்ல்ட் கிட்னி டே அப்படின்றது இருக்குது. எவ்ரி இயர் மார்ச் மாதம் செகண்ட் தேர்ஸ்டே வந்து வேர்ல்ட் கிட்னி டே அப்படின்னு சொல்லி ஒரு 2006 வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு 20 இயர்ஸாகவே வந்து இந்த கேம்பெயின் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் கிட்னி டிசீஸ் பற்றி ஒரு அவேர்னஸ் எல்லா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றக்காக வந்து இன்டர்நேஷனல் லெவலில் இந்த வேர்ல்ட் கிட்னி டே வந்து கொண்டாடப்படுது. ஸோ இந்த வருஷம் வந்து 12ஆம் தேதி, அதாவது செகண்ட் தேர்ஸ்டே ஆஃப் மார்ச் 12ஆம் தேதி வருது. ஸோ அதை முன்னிட்டு இந்த மார்ச் மாதத்தில் வந்து கிட்னி டிசீஸ் பற்றி ஒரு அவேர்னஸ் பேஷண்ட்ஸ்ட்டை எடுத்துகிட்டு போகிறக்காக வந்து ஒரு முன்னெடுப்பாக வந்து எய்னூ ஹாஸ்பிட்டல் இது நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருக்குமே வந்து உப்புக்கும் கிட்னி பிரச்சனைக்கும் இருக்கிற சம்மந்தத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. எல்லாருக்குமே வந்து பிளட் ப்ரெஷர், அதாவது உயர் ரத்த அழுத்தத்தை பற்றி ஓரளவு தெரிஞ்சிருக்கு. ஸோ பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொன்னனாலே எல்லாருமே உடனே ஸ்ட்ரோக் பற்றி, ஹார்ட் பற்றி எல்லாருக்கும் உடனே ஞாபகம் வந்துடுது. பட் கிட்னி பற்றி எல்லாருக்குமே வந்து தெரியறது இல்லை. ஸோ அந்த விழிப்புணர்வை வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றக்காக தான் இந்த கேம்பெயின். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு இதயத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா நெஞ்சொலி வரும், அப்போ எனக்கு ஏதோ நெஞ்சில் பிரச்சனை இருக்கு போல அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸ்ட்ரோக் அப்படின்னா ஒரு கை கால் வராது, அப்போ ஓகே மூளைக்கு போகிற ரத்தோட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிடும். பட் கிட்னிக்கு இந்த மாதிரி எதுவும் சிம்டம்ஸ் இருக்கிறது இல்லை. கிட்னி மொத்தமாகவே மோசமானாதான் பேஷண்ட் சிம்டம்ஸே வருது. ஆரம்ப கட்ட நிலையில் கிட்னியில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா பேஷண்ட் தெரியறதே இல்லை. அதனால தான் கிட்னியை பற்றி வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும் அப்படின்றக்காக வந்து நாங்கள் இந்த ப்ரோக்ராம் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். உப்பு பற்றி ஒரு குட்டி கதை மட்டும் சொல்கிறேன், ஒரே ஒரு 30 செகண்ட்ஸ் தான். இப்போ உங்க எல்லாருக்குமே தெரியும் உயிரினங்கள்ன்றது வந்து கடல்ல இருந்து ஆரம்பிச்சிச்சு இல்லையா? ஸோ கடல்ல வந்து உப்பு நிறைய இருக்கு. ஸோ உயிரினங்கள் வந்து உயிர் வாழ்றதுக்கு உப்பே தேவையில்லை. உயிரினங்கள் எப்போ நிலத்துக்கு வர ஆரம்பிச்சிச்சோ உப்புன்றது வந்து ரொம்ப அரிதாயிருச்சு. ஸோ அப்போ என்ன அப்படின்னா பரிணாம வளர்ச்சி படியாவே வந்து எவல்யூஷன் வைஸே வந்து நம்மளோட கிட்னிஸ் எப்படி டெவலப் ஆயிருக்கு அப்படின்னா இருக்கிற கொஞ்சம் சால்ட்டை எப்படியா சேவ் பண்ணணும், இப்படிதான் வந்து கிட்னிஸ் டெவலப் ஆயிருக்கு. ஸோ சால்ட்ன்றது இருந்தாலே முடிஞ்ச வரைக்கும் அந்த சால்ட் எல்லாம் உடம்புக்குள்ளே வச்சுக்கணும், யூரின்ல வெளியில போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் வந்து கிட்னிஸ் வந்து டெவலப் ஆச்சு. பட் இது வந்து எவல்யூஷன் வைஸ் நடந்தது. நம்ம வந்து ஆதி மனிதர்கள் இருந்தப்பெல்லாம் வந்து பெருசா உப்பு இல்லை, அதெல்லாம் இல்லை. பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உப்பு ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து எல்லாத்துலையும் உப்பு ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. பட் ஸ்டில் இன்னும் நம்ம கிட்னி அந்த காலத்துல இருந்த மாதிரியே தான் இருக்குது. ஸோ உப்புன்னு ஒன்று நம்ம எடுத்தோம் அப்படின்னாலே வந்து அது உடம்புல வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுது. ஸோ ஜென்ரலாக ஒரு உப்பு நமக்கு எதுக்கு தேவை அப்படின்னா நம்மளோட தசைகள் வேலை பார்க்கறதுக்கும் நரம்புகள் வேலை பார்க்கறது தேவை. அதுக்கு WHO ஸ்டாண்டர்ட்ஸ் படி பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு 5 கிராம் உப்பே போதுமானது. ஆனால் இப்போ இந்தியாவில் இருக்கிற ஸ்டடீஸ், தமிழ்நாட்டில் இருந்துமே இந்தியாவில் இருந்துமே டேட்டாஸ் எடுத்ததில் ICMR டேட்டா என்ன சொல்லுதுன்னா ஆன் அன் ஆவரேஜ் ஒரு இந்தியன் வந்து நியர்லி 10 கிராம்ஸ் ஆஃப் சால்ட் பர் டே எடுக்கிறாங்க. ஸோ தேவையான உப்பை விட கிட்டத்தட்ட நம்ம டபுள் மடங்கு கூட உப்பு எடுத்துக்கிட்டு இருக்கோம். சரி, உப்பு கூட இருக்கிறனால என்ன சார் பெரிய பிரச்சனை? உப்பு நம்ம உடம்புலேயே சேர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா அது கூட சேர்ந்து நீரும் சேர்ந்துருது. ஸோ அதனால வந்து உடம்புல வந்து நீர் சத்து ரொம்ப ஜாஸ்தியாயிருது. இந்த நீர் சத்து ஜாஸ்தியாகிறப்ப இதே வந்து ரொம்ப நிறைய வேலை பார்க்க வேண்டியிருக்கு. இதனாலே வந்து ஹார்ட்ல ப்ராப்ளம்ஸ் வருது. அதே மாதிரி இது நாளடைவில் கிட்னிலையும் வந்து ப்ராப்ளம்ல போய் முடிஞ்சிருது. நம்மளோட ரத்த பிளட் வெசல்ஸ்ன்னு சொல்லுவோம், அது எல்லாமே ரொம்ப திக்கன் ஆயிருது. ஸோ இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா சயின்டிஃபிக் டேட்டா படியே வந்து நம்ம சோடியம், அதாவது உப்பு நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கப்ப நமக்கு வந்து 30% இன்க்ரீஸ் ரிஸ்க் ஆஃப் பிளட் ப்ரெஷர், அதாவது உயர் ரத்த அழுத்தம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ கிட்னி பத்தி நம்ம பேசுவோம். கிட்னி டேமேஜ், அதாவது கிரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்றதுக்கு இருக்கிறதுலே காமன் காஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நீரிழிவு நோய், அதாவது டயபெட்டிஸ் தான் இருக்கிறதுலே காமனஸ்ட் காஸ். ரெண்டாவது காமனஸ்ட் காஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உயர் ரத்த அழுத்தம், அதாவது ஹைப்பர் டென்ஷன். இன்னொரு ஷாக்கிங்கான ஒரு டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம நாட்டில் 3ல் ஒருத்தருக்கு உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கு. ஸோ இதில் பாதி, அதாவது கிட்டத்தட்ட 50% ஆஃப் த உயர் ரத்த அழுத்த நோய் இருக்கிற நோயாளிகளுக்கு அவங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்கு அப்படின்ற பிரச்சனையே அவங்களுக்கு தெரியறது இல்லை. ஸோ அதான் இந்த ஸ்லைட்லையுமே இருக்கு. இப்போ இன்னொரு டவுட் காமனாக எங்கள்கிட்ட பேஷண்ட் கேட்கறது வந்து உப்பு அப்படின்றப்ப less than 5 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சோடியம் அப்படின்னு சொல்றப்ப less than 2 கிராம்ஸ் 2.3 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா உப்புன்றது சோடியம் குளோரைடு, சரிங்களா? ஸோ அதனால சால்ட் கண்டென்ட்ன்றது less than 5 கிராம்ஸ், சோடியம் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா less than 2 கிராம்ஸ். ஸோ ஒரு ஆவரேஜ் இந்தியன் கிட்டத்தட்ட 8 கிராம்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அதனால வந்து வி ஆர் மோர் ப்ரோன் ஃபார் கிட்னி டிசீசஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன். ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் டெத்து ஒரு இயருக்கு வந்து இந்த ஹைப்பர் டென்ஷன் ப்ராப்ளம்னால இருக்கு. நிறைய பேருக்கு இதில் இருக்க ஒரு முக்கியமான ப்ராப்ளம் வந்து ஸ்ட்ரோக், ஹார்ட் டிசீஸ் அண்ட் கிட்னி டிசீஸும் கூட. ஸோ உப்பை குறைங்க. ஸோ ஆப்வியஸ்லி எல்லாம் தெரிஞ்சிருச்சு இல்லையா, நம்ம உப்பு நிறைய எடுக்கிறோம். ஸோ நாங்கள் பேஷண்ட்ஸ்ட்டு நாங்கள் அட்வைஸ் பண்ணுறப்ப எல்லாரும் நீங்கள் உப்பை குறைச்சிக்கோங்க சார் அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாரும் சரிங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எங்களை ஃபாலோ பண்ணுறப்ப இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்கிறது இல்லை. அப்போ நாங்கள் அவங்கள்ட்ட கேள்வி கேட்குறோம், சார் உப்பை குறைச்சிட்டேன்னு சொன்னீங்களே சார் அப்படின்னா எல்லாருமே ஆமாம் சார் நான் சாப்பாடில் உப்பே போடுறது இல்லையா அப்படின்னு நினச்சி சொல்கிறாங்க. பட் உண்மையிலேயே நிறைய நேரங்களில் உப்பு அதிகமாக இருக்கிறது நம்ம எடுக்கிற அடிட்டிவ்ஸ்னால தான். பேஷண்ட் நாங்கள் சாப்பாடில் உப்பே போடுறது இல்லைம்பாங்க, ஆனால் ஊறுகாய் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, வெளியில் வாங்கி பேக்கேஜ் ஃபுட் ப்ராசஸ் ஃபுட்னு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க.
ட்ரை ஃபிஷ், அதாவது கருவாடு, எறா தொக்கு, வெளியிலேருந்து வாங்கி இந்த பேட்டர், தோசை மாவு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து சால்ட் எக்ஸஸ். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது அவசியம். பட் நார்மலாக இருக்கிறவங்க இதெல்லாம் எவ்வளோ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறது ஓரளவுக்கு முக்கியமான ஒன்று. ஸோ இது நான் ஏற்கனவே உங்களை சொன்ன டேட்டா தான் இது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுக்க வேண்டிய சால்ட் லிமிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 to 5 grams, நம்ம எடுக்கிறது 8 to 10 grams. தமிழ்நாட்டில் இருக்க ஸ்டடி படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நியர்லி 30% ஆஃப் த பாப்புலேஷனுக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் ப்ராப்ளம் இருக்குது. இந்த 50%, அந்த 30% ஆஃப் த பேஷண்ட்ஸில் 50% ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்றதே தெரியறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் கிரானிக் கிட்னி டிசீஸ், ஸோ கிட்னியோட பிரச்சனை எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 to 17% ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு வந்து சம் ஃபார்ம் ஆஃப் கிட்னி டேமேஜ் இருக்குது. அந்த கிட்னி டேமேஜ், அதாவது கிரானிக் கிட்னி டிசீஸ் நாங்கள் சொல்கிறது 60% to 70% நோய்களுக்கு ரெண்டே பிரச்சனால தான் வருது. ஒன்று சுகர், இன்னொன்று பிளட் ப்ரெஷர். இது ரெண்டுமே நம்ம நல்ல கண்ட்ரோலில் வச்சோம் அப்படின்னா கிட்னி ப்ராப்ளம் நிறைய ஆகாமல் கண்டிப்பாக தடுக்க முடியும். இதில் சோகமான விஷயம் என்ன அப்படின்னா இது நம்ம ஒழுங்காக தடுக்கல அப்படின்னா ஏற்கனவே இந்தியாவில் ஒரு நாளைக்கு, ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் பேஷண்ட்டுக்கு புதுசாக டயாலிசிஸ் தேவைப்படுற அளவுக்கு கிட்னி மோசமாகுது. ஸோ கிட்னி மோசம் அப்படின்னாலே டயாலிசிஸ்ன்ற அர்த்தம் கிடையாது. நிறைய பேர் கிட்னி டேமேஜ் அப்படின்னா வந்து மருந்து மாத்திரைகளே சரி பண்ண முடியும். பட் அந்த ஸ்டேஜ் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா கிட்னி ரொம்பவே மோசமாகி டயாலிசிஸ் பண்ணுற அளவுக்கு போயிடும். ஸோ அந்த மாதிரி வர நோயாளிகளோட எண்ணிக்கையே போக போக அதிகரிக்க தான் போகுது. ஏன்னா இந்தியாவில் சுகர் நோயாளிகளையும் ப்ரெஷர் நோயாளிகள் நம்பரும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஸோ இப்போ நாங்கள் இதுலேருந்து என்ன பண்ண விரும்புகிறோம் அப்படின்னா பிளட் ப்ரெஷர் அப்படின்றது ஒரு சைலண்ட் கில்லர் அப்படின்றது வந்து பேஷண்ட்ஸ்க்கு தெரிய வைக்கணும். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 50% நோயாளிகளுக்கு வந்து அவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்றதே தெரியறது இல்லை. அதே மாதிரி இதுக்கான ஒரு மூல காரணமான இன்க்ரீஸ்ட் சால்ட் இன்டேக்கை முடிஞ்ச வரைக்கும் குறைக்கிறதுக்கான அவேர்னஸ் பேஷண்ட்ஸ்ட்டு எடுத்துகிட்டு போகணும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இந்த பேக்கேஜ் ஃபுட், ப்ராசஸ் ஃபுட்ல இருந்தால் வருதுன்னு நான் சொன்னால இந்த பேக்கேஜ் ஃபுட்லலாம் வந்து இருக்கிற லேபிள் பின்னாடி இருக்கும். அதில் சோடியம் கண்டென்ட் இதெல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குற அந்த பக்குவம் நம்ம எல்லாருக்குமே வர்றது நல்லது. இது முன்னாடியே நம்ம இதுக்கான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா பிளட் ப்ரெஷர் வராமல் தடுக்க முடியும். அதனால வந்து கிட்னி ப்ராப்ளம் வந்து வராமல் கண்டிப்பாக தடுக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொன்னோடனே இப்போ எங்கிட்ட பேஷண்ட்ஸ் வரப்போ அவங்க எல்லாரும் சொல்கிறது வந்து சார் ரொம்ப டென்ஷனாக இருந்தேன் சார், அதனால தான் சார் எனக்கு பிபி கூட இருக்குது. அது மட்டுமே ஒரு காரணம் இல்லை. ஸ்ட்ரெஸ் அண்ட் மென்டல் ப்ராப்ளம்ஸ்னால வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து பிபி அதிகமாகலாம். பட் அது மட்டுமே ஹைப்பர் டென்ஷனுக்கான காரணம் இல்லை. இப்போ ஒரு எக்ஸாம்பிளே நான் சொல்கிறேன். ஒரு 2 நாள் முன்னாடி நான் ஒரு பேஷண்ட் பார்த்தேன். 3 வருஷம் முன்னாடியே அவருக்கு வந்து ஹெல்த் செக்அப் பண்ணுறப்ப பிபி கூட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, அவராக வந்து வேலை போலனால நமக்கு பிபி கூட இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் செக் பண்ணவே இல்லை. இப்போ 2 வருஷங்கள் சேர்ந்து வரப்ப ஏற்கனவே கிட்னி டேமேஜ் ஆயிடுச்சு, பிபி ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்துச்சு. இப்போ நான் அதுக்கு வைத்தியம் பார்க்கறது ரொம்பவே கஷ்டம். அந்த 2 வருஷம் முன்னாடியே அவர் பிபி கூடுறப்ப எல்லாமே வைத்தியம் ஒழுங்காக பார்த்துருந்தாருன்னா கிட்னி டேமேஜ் வராமல் அவருக்கு தடுத்திருக்க முடியும். ஸோ இதுக்காக தான் நாங்கள் பேஷண்ட்ஸ்ட்டை வந்து ஒரு கேம்பெயினை நாங்கள் என்ன கொண்டு போகிறோம் அப்படின்னா ரொம்ப உப்பு ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ இது பேஷண்ட்ஸ்ட்டை கொண்டு போகிறப்ப சால்ட் இன்க்ரீஸ்டாக அவங்க எடுக்கிறப்ப என்னென்ன பிரச்சனை அவங்களுக்கு வரலாம் அப்படின்றது ஒரு கேம்பெயினை அவங்ககிட்ட எடுத்துகிட்டு போக முடியும் நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இந்த வேர்ல்ட் கிட்னி டே டைமில் இது எடுத்துகிட்டு போகிறது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஸோ அதுதான் இது சார். ஸோ பேசிக்லி வந்து இது கேம்ப் தான். ஸோ இந்த வேர்ல்ட் கிட்னி டேக்காக தான் இந்த கேம்பெயினை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் சார். இந்த கேம்ப் இதில் வந்து எல்லாருக்கும் வந்து நாங்கள் வந்து பிளட் ப்ரெஷர் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து கிட்னியில் எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக வந்து பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், இது எல்லாமே. இது கூட வந்து நெஃப்ராலஜிஸ்ட், கிட்னி டாக்டர் நான் இல்லை சார், நாங்கள் 2 பேரில் யாராச்சும் ஒரு ஆள் கண்டிப்பாக பேஷண்ட்டும் பார்த்து அவங்களுக்கு ஆலோசனையும் வழங்க போகிறோம் சார். ஸோ இந்த கேம்பில் வந்து இது எல்லாமே இருக்கும். ஃப்ரீ தான் சார். இந்த கேம்ப் இந்த மந்த் எண்டு வரைக்கும் இருக்கும். ஸோ டேட்டுமே அதில் இருக்குது சார். ஸோ இதுலேருந்து ஆரம்பிச்சிருவோம். இந்த ஹாஸ்பிட்டலே தான் சார். ஸோ பேஷண்ட்ஸ் வந்து 12ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் ஹாஸ்பிட்டல் வந்து அவங்க ஃப்ரண்ட் டெஸ்கில் பார்த்தாங்க அப்படின்னா இந்த கேம்ப்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த டெஸ்ட் எல்லாமே நடக்கும் சார். ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆன்லைனில் பண்ணணும்னு அவசியம் இல்லை சார். அவங்க டேரெக்டாக வந்தாங்க அப்படின்னா ஃப்ரண்ட் டெஸ்க்லேயே பண்ணிக்கலாம். இதுல 2ஆ பிரிச்சுக்கிறது நல்லது சார். ஸோ நார்மல் பர்சன் கொடுக்குற அட்வைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏற்கனவே பிளட் ப்ரெஷர் எல்லாம் கிட்னி பிரச்சனை இருக்கவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஜென்ரலாகவே வந்து நார்மல் பர்சனுமே நம்ம ஊரில் எல்லாருமே வந்து சால்ட் அதிகமாக தான் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான பேக்கேஜ் ஃபுட், ப்ராசஸ் ஃபுட் அவாய்ட் பண்ணிட்டு நேச்சுரலாகவே ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறப்ப வந்து கண்டிப்பாக பெட்டர் தான். சால்ட்லுமே இப்போ வந்து WHO இருந்து வந்து ஒரு 1 year பேக் ஒரு நியூ பேப்பர் வந்திருக்கு.
லோ சோடியம் சால்ட் அப்படின்னு ஒரு சப்ஸ்டிடியூட்டுமே இப்போ இருக்குது. இப்போ நம்ம நார்மலாக சாப்பாடு போடுறோம் பார்த்தீங்களா, அதில் இருக்க அந்த சோடியம் குளோரைட் பதிலாக பொட்டாசியம் ரீப்ளேஸ் பண்ணி வர மாதிரியான சால்ட்ஸுமே இருக்குது. இது லோனா சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அதுவுமே மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் சால்ட் யூஸ் பண்ணுறப்ப அதுக்கும் ஷிஃப்ட் பண்ணிக்கிறது நல்லது தான். ஸோ அதில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, அது உங்கள் டாக்டர் கேட்டால் அவங்களுமே சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரியான சப்ஸ்டிடியூட்ஸுமே வருது. ஸோ இப்போ ப்ராப்ளம் என்னன்னா சார், சால்ட் குறைக்கிறப்ப டேஸ்ட் குறைஞ்சிருது. ஸோ நிறைய பேரால் வந்து அதை ஃபாலோ பண்ண முடியறது இல்லை. ஸோ இந்த மாதிரியான லோ சோடியம் சால்ட் சப்ஸ்டிடியூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப மாறுறது இல்லை, பட் ஸ்டில் சோடியம் கண்டென்ட் வந்து குறையவே செய்யுது. ஸோ இந்த மாதிரியான சால்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ட்ரெஸ்ஸிங்கில் யூஸ் பண்ணுறப்ப சால்ட் யூஸ் பண்ணாமல் வேறு சில ட்ரெஸ்ஸிங்ஸ், பெப்பர் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது வந்து பேஷண்ட் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது உண்டு. இல்லை கண்டிப்பாக சார். ஸோ அயோடைஸ் சால்ட்ன்றது ரொம்ப நாளாகவே இருக்குது. சால்ட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அயோடின், விட்டமின் டி இந்த மாதிரியான சில சத்து பொருட்களை வந்து ஆட் பண்ணி தான் வந்து வரவே செய்யணும். ஸோ பிளெயின் சால்ட்டே இப்போ வந்து இந்தியாவில் உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறது இல்லை. அது தைராய்டு ப்ராப்ளம்ஸ்க்காக வந்து கவர்மெண்ட்லேருந்து கொண்டு வந்தது. ஸோ நான் வந்து இப்போ வந்து ஆக்சுவலி அயோடைஸ் சால்ட் பற்றி பேசல, சோடியம் கண்டென்ட் ஆஃப் நார்மல் சால்ட் பற்றி தான் நான் பேசுகிறேன். ஸோ அயோடைஸ் சால்ட் சாப்பிட்றதுல எந்த தப்பு இல்லை. அது தைராய்டு ப்ராப்ளம்ஸ்க்காக வந்து கவர்மெண்ட்னால கொண்டு வந்த ஒன்று. அது ரொம்ப வருஷமாகவே இருக்குது, அது எடுக்கிறது நல்லது தான். ஓகே. ஸோ எப்பயுமே வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அண்ட் அடிட்டிவ்ஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லது சார். ஸோ தட்ஸ் a simple straightforward answer. ஸோ இது ரொம்ப காமனாக நான் இந்த சால்ட் பற்றி பேசினாலே மேடம் கேட்ட அந்த கேள்வி தான் எல்லாருமே எங்கள்கிட்ட கேட்பாங்க. ஸோ இட் இஸ் அபவுட் தி குவான்டிட்டி மேடம், நாட் த குவாலிட்டி. ஸோ பிங்க் சால்ட்டாக இருந்தாலுமே 5 கிராம்ஸ் கீழே எடுக்கிறது நல்லது. ஸோ பிங்க் சால்ட்டில் இருக்க சில அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, அதில் இன்னும் கொஞ்சம் சில மினரல்ஸ் இதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. டோட்டல் சோடியம் கண்டென்ட் when compared to தி நார்மல் டேபிள் சால்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. பட் ஸ்டில் பிங்க் சால்ட்டாக இருந்தாலுமே நிறைய எடுத்துக்க முடியாது. ஸோ at the end of the day, the importance is for the quantity, not just the quality. Sometimes in the pink salt வந்து இந்த iodine மட்டும் கம்மியா இருக்கறதால ரெண்டுமே mix பண்ணி எடுங்க அப்படின்றாங்க. Yeah. Salt and white salt ரெண்டுமே கலந்து வந்து equal portions-ஆ எடுங்க. ஸோ என்னோட ஃபோக்கஸ் அகெயின் டோட்டல் குவான்டிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லது மேடம். ஸோ குவாலிட்டி வைஸ் பெரிய ப்ராப்ளம் நம்ம பேஷண்ட்ஸ் யாருக்குமே இருக்கிறது இல்லை. நம்ம ப்ராப்ளமே வந்து நம்ம நிறைய எடுக்கிறது தான். ஸோ நீங்கள் இப்போ இந்த மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்தாலுமே அளவு கடைசி அந்த ஒரு நாளைக்கு 5 கிராம்ஸ் போல போகாமல் பார்த்துக்கிறது நல்லது. எஸ்பெஷலி உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்குது, இல்லை கிட்னி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த லிமிட்டை வந்து தாண்டாமல் பார்த்துக்கிறது ரொம்பவே அவசியம். ஒரு நார்மல் பர்சன்னா முடிஞ்ச வரைக்கும் நிறைய எடுத்துக்காமல் பார்த்துக்கிறது அவசியம். எஸ், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நான் ஏற்கனவே அந்த ஸ்லைட்லையுமே உங்களுக்கு காமிச்ச மாதிரி வந்து கிட்னி டிசீஸ்க்கான காமனஸ்ட் காஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் தான். இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு ஓவரே அதுதான். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த நோய் இருக்குது, உங்களுக்கு ஒரு சுகர் இருக்குது, இல்லை பிளட் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி பிபி செக் பண்ணுறீங்களோ, சுகரை செக் பண்ணுறீங்களோ, கிட்னிக்கான டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துக்கிறது அவசியம். ஏன்னா இவங்களுக்கு தான் வந்து கிட்னி டேமேஜ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ இப்போ நீங்கள் எப்படி வந்து ஒரு டாக்டர் போய் பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா, சுகருக்காகவும் பிபிக்காகவும் நீங்கள் ரெகுலராக போய் அந்த டாக்டர் பார்க்கணும். பேஷண்ட்ஸ் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, சுகர் இருக்குது டாக்டர் ஒருக்க பார்த்துருப்பாங்க, அவர் ஒரு 2 மாதத்துக்கு மாத்திரை எழுதி கொடுத்துருப்பாரு, திருப்பி 2 மாதம் போய் டாக்டர் பார்க்க மாட்டாங்க, அதே மாத்திரையே சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 3 வருஷம் கழிச்சு போய் டாக்டர் பார்க்குறப்ப அது தேவையான டெஸ்ட் எதுவுமே வந்து எடுத்துக்கவே மாட்டாங்க. ஸோ சுகர் அப்படின்னா சுகருக்கான டெஸ்ட் மட்டும் பார்க்கறது இல்லை, அது சுகர்னால வரப்போகிற மித்த உறுப்புகளுக்கான டெஸ்ட் எடுக்கிறது அவசியம். அது நம்ம ரெகுலராக டாக்டர் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க செஞ்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ரெகுலராக நம்ம பார்க்குறப்ப தான் வந்து கிட்னியில் டேமேஜ் ஆகுது அப்படின்றத நம்ம ஆரம்பத்திலே பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கான மாத்திரை வந்து கொடுத்தோம்னா கிட்னி டேமேஜ் இன்னும் ஆகாமல் கண்டிப்பாக தடுக்க முடியும். பட் டேமேஜ் ஆனதுக்கப்புறம் இருக்கிற வைத்தியம் எல்லாமே பெருசு, அது அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கிறது இல்லை. இது மட்டும் இல்லாமல் கிட்னி நோய்களுக்காக சில பேர் மோர் ப்ரோன்னு நாங்கள் சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு வலிக்குது அப்படின்னா அவங்களா போய் வந்து நிறைய வலி மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ நிறையா பெயின் கில்லர்ஸ் ஓவர் த கவுண்டர் நிறைய அப்யூஸ் பண்ணுற பேஷண்ட்ஸ்க்கும் கிட்னி ப்ராப்ளம் வரக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி சில பேருக்கு இருக்கும். சில பேர் குடும்பத்திலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் கிட்னி பிரச்சனை வந்துகிட்டு இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்துக்கான கேம்பெயினே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கிளைமேட் சேஞ்ச்னால வர கிட்னி ப்ராப்ளம்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப ஏறிடுச்சு, டீஹைட்ரேஷன் ரொம்பவே காமன் ஆயிடுச்சு. இருந்தாலும் கரெக்டாக வந்து நீர் இதெல்லாம் எடுத்துக்கிறது இல்லை. எஸ்பெஷலி வில்லேஜ் சைடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ் இவங்கெல்லாம் வந்து நிறையா வந்து வெயிலில் வேலை பார்க்குறப்ப டீஹைட்ரேஷன் நிறைய நடக்குது. இதனாலேயே கூட கிட்னி ப்ராப்ளம் உங்களுக்கு வரலாம். ஸோ ப்ராப்பரான ஹைட்ரேஷன் பண்ணுறதும் ரொம்பவே அவசியம். ஸோ இந்த மாதிரி ரிஸ்கில் இருக்கிற பீப்புளெலாம் வந்து தொந்தரவே இல்லைனாலும் கிட்னிக்கான டெஸ்ட்டு அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒருக்காச்சும் எடுத்து பார்க்குறது நல்லது. கிட்னி டேமேஜ் இருக்குன்னு நம்ம பார்த்தோன்னே அதுக்கான வைத்தியம் பார்த்தோம் அப்படின்னா கிட்னி டேமேஜ் பெருசாகாமல் கண்டிப்பாக தடுக்க முடியும். ஸோ கிட்னி டோட்டலாக டேமேஜ் ஆயிடுச்சு, இல்லை ஒரு அளவுக்கு மேலே டேமேஜ் ஆயிடுச்சுன்னா காமனாக நாங்கள் பார்க்குற சிம்டம்ஸ் வந்து கை காலில் வீக்கம் வர்றது, சோர்வு அடைகிறது,
சில பேருக்கு வந்து வாந்தி மயக்கம் இந்த மாதிரிலாம் வரும். பட் இந்த சிம்டம்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் நான் ஸ்பெசிஃபிக்னு சொல்லுவோம். கிட்னி பிரச்சனை இருக்கவங்க மட்டும்தான் இந்த பிரச்சனை வரணுன்ற அவசியம் இல்லை. ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கோ லிவரில் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கோ கூட இந்த மாதிரி பிரச்சனை வரலாம். ஸோ அதனால தான் கிட்னி ப்ராப்ளமில் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு பிரச்சனை இருக்குன்னே தெரியும். உப்பு மட்டும் இல்லாமல் வேற எதனால கிட்னிக்கு ப்ராப்ளம்? ஸோ உப்பு ஒரு காசு தான் சார். இப்போ நான் சொன்ன மாதிரி இருக்கலே காமன் இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து சக்கரை நோய் தான். டயபிட்டிஸ் இருக்குது, சுகருக்கான கண்ட்ரோல் ஒழுங்காக பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக கிட்னி டேமேஜ் வரும். இதுதான் இருக்கிறதுலே காமன் காஸ். அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பெயின் கில்லர்ஸ், இப்போ வலி மாத்திரை இருக்குங்க இல்லையா, சில வலி மாத்திரைகள் வந்து உடம்பு வலிக்காக நம்மளே போய் மெடிக்கல் ஷாப்பில் வந்து அடிக்கடி வலி மாத்திரை வாங்கி போடுறது, தலைவலிக்கு அடிக்கடி வலி மாத்திரை வாங்கி போடுறது. ஸோ இதெல்லாமே கூட வந்து கிட்னியை டேமேஜ் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து ரெக்கரண்ட் டீஹைட்ரேஷன், இப்போ ஒரு டயரியா போய் இல்லை வாமிட்டிங் போய் ரொம்ப நீர் சத்து உடம்புல குறைவாக இருக்கிறவங்களுக்கு கூட கிட்னி டேமேஜ் வரலாம். சுகர் பேஷண்ட் அதிகமாக டேப்லெட் எடுக்கிறவங்க கிட்னி டேமேஜ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ எப்பயுமே வந்து சார் சுகருக்கு சரியான வைத்தியம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வாழ்வியல் மாற்றங்கள் தான். ஸோ அந்த டயட் எக்ஸசைஸ் இதெல்லாம் நல்லா பேஷண்ட் பண்ணாங்க அப்படின்னா வந்து மாத்திரையே எல்லாம் கூட மேனேஜ் பண்ண முடியும். பட் நிறைய பேருக்கு இது மட்டுமே பத்துறது இல்லை. ஸோ யூஸ்வலி வந்து சுகர்னால வர டேமேஜ், மாத்திரனால வர சைட் எஃபெக்ட், இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி தான் டாக்டர்ஸ் எப்பயுமே மாத்திரை எழுதுவாங்க. ஸோ அந்த மாத்திரனால பேஷண்ட்டுக்கு வந்து பலன் அதிகமாக இருக்கும் அப்படின்றப்ப அந்த மாத்திரை எழுதுவாங்க. பட் அந்த மாத்திரனால பேஷண்ட்டுக்கு டேமேஜ் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னா எந்த டாக்டரும் யூஸ்வலி எழுத மாட்டாங்க. ஸோ அதனால வந்து மாத்திரனால பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கானா கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதை பார்த்து தான் நம்ம பேஷண்ட்ஸ்க்கு வந்து மாத்திரை கொடுக்க போகிறோம். சார் பீனட் பட்டர் அப்புறம் வந்து நம்ம சவுத் இந்தியாவில் வந்து தொக்குங்க நிறைய தொக்குங்க பாக்கெட் வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே நிறைய பேர் அவசர கால காலத்தில் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது எந்த அளவுக்கு பாதிக்கும்? இல்லை எது எப்படி அவாய்ட் பண்றது? இல்லை கொஞ்சமா யூஸ் பண்ணலாமா? ஏன்னா நாங்களும் அதை யூஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக லேபிள். ஸோ யூஸ்வலி நீங்கள் பார்த்தீங்களா சார், நம்ம இந்த ப்ரெசன்டேஷனுமே நான் சொன்ன மாதிரி முடிஞ்ச வரைக்கும் இந்த ப்ராசஸ் ஃபுட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது சார். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம குறைச்சிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலே சமைச்சு சாப்பிட்றது நல்லது. அப்படியே நம்ம யூஸ் தான் பண்ணணும் அப்படின்னா பின்னாடி இருக்க அந்த லேபிள் பார்க்கலாம். ஸோ அந்த லேபிள் எல்லாத்துலேயுமே FSSAI ஸ்டாண்டர்ட்ஸ் படி வந்து ஐடியலாக பார்த்தீங்க அப்படின்னா சோடியம் கண்டென்ட் எவ்வளோ இருக்குது, சால்ட் கண்டென்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஆக்சுவலி அவங்க கொடுக்கணும். ஸோ இப்போ அதில் எவ்வளோ சோடியம் இருக்குது, நிறையா இருக்கிற ஒரு பிராண்ட் இருக்குது, கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு பிராண்ட் இருக்குன்னா எப்பயுமே கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கிற பிராண்ட் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது. ஸோ இது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் அந்த லேபிள் பார்க்குற பழக்கத்தை நம்ம கொண்டு வரது அவசியம் அப்படின்னு நான் சொன்னேன். ஆப்வியஸ்லி சார் ஒரு நார்மலாக இருக்க ஒருத்தங்க பேச்சுலர்ஸ் அடிக்கடி என்னால் சமைக்க முடியாது, இந்த மாதிரி அப்பப்போ நான் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சாப்பிடலாம் தான். முடிஞ்ச வரைக்கும் அதை நம்ம குறைச்சிக்கிறது நல்லது. ஸோ அது 100% எல்லாத்தையும் நிப்பாட்டணும் அப்படின்றது அவ்வளோ ஈஸி இல்லை. பட் எவ்வளோ கூட நம்ம குறைச்சிக்கிறோமோ அவ்வளோ நல்லது. ஸோ அந்த மாதிரி அடிக்கடி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்பப்போ அவங்க ஹெல்த்தையும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஹைப்பர்டென்ஷன்ற ஒரு சிம்பிள் இப்போ சொல்லக்கூடாது. ஹைப்பர்டென்ஷன் வந்து கிட்னி அஃபெக்ட் பண்ணுது. அண்ட் கிட்னி அஃபெக்ட் பண்ணது நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க. ஆல்சோ காஸ் டெத்ன்ற மாதிரி கூட நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ நம்ம வந்து இதுக்கு வந்து நம்ம லைஃப் ஸ்டைலே நம்ம மாத்தினாதான் இட் வில் பி பெட்டர் அப்படின்னு. ஸோ லைஃப் ஸ்டைல் எப்படி நம்ம கொண்டு போகலாம் அண்ட் எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொன்னீங்க. ஐ மீன் அஃப்கோர்ஸ் உப்பு, இதெல்லாம் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ அபார்ட் ஃப்ரம் உப்பு எதெல்லாம் வந்து நம்ம குறைச்சிக்கலாம் அண்ட் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் லைஃப் ஸ்டைல் மாற்றிக்கலாம். ஸோ சிம்பிளஸ்ட் திங் மேடம். ஸோ லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் அப்படின்னா வந்து நான் பேஷண்ட்டை வந்து நான் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் சொல்கிறப்ப உங்களுக்கு எப்பயுமே ஈஸியாக புரியறது இல்லை. ஸோ நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு மெஷரபிளாக ஒன்று சொல்கிறது அப்படின்னா வந்து உடல் பருமனை தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ ஒரு நார்மலாக என்கிட்ட ஒருத்தவங்க வராங்க, அவங்களுக்கு வந்து வயசு ரொம்ப கம்மியாக இருக்குது, உடல் பருமன் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து அவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் அவங்க கரெக்டாக எப்படி பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கிறது. லைஃப் ஸ்டைல் சேஞ்ச்னா மெயினாக 2 தான். ஒன்று டயட், இன்னொன்று வந்து எக்ஸசைஸ். சரிங்களா? ஸோ டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க, எக்ஸசைஸ் அவங்க கரெக்டாக பண்ணுறாங்க. அவங்க எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா அவங்க வெயிட் குறைஞ்சு அவங்க நார்மல் வெயிட்டுக்கு வரது வச்சு வந்து அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். யாராலையும் உடனே எல்லாம் வெயிட் குறைஞ்சிட முடியாது. இட்ஸ் அ கிராஜுவல் ப்ராசஸ். அவங்க ஸ்லோவாக பண்ணணும். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி எனர்ஜி டென்ஸ் ஃபுட்ல இருந்து வந்து லெஸ் கேலரி ஃபுட்டுக்கு நம்ம மாறணும். இப்போ அதுதான் சார் ஏற்கனவே கேட்ட மாதிரி வந்து ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் ஃபுட் பேக்கேஜ் ஃபுட்டோட இடத்துல நம்ம நேச்சுரலி அவைலபிள் இந்த ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நம்மளோட ஃபுட்டில் நிறையா சேர்த்துக்கிறது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஒரு பேலன்ஸ் டயட். ஸோ பேலன்ஸ் டயட் அப்படின்னா வந்து ப்ரோட்டீன் இருக்கணும், கார்போஹைட்ரேட் இருக்கணும், ஃபேட்டும் இருக்கணும். ஸோ இது எல்லாமே சேர்ந்த மாதிரியான ஒரு டயட் எடுக்கிறப்ப கண்டிப்பாக லாங் ரன்ல வந்து பெட்டர் அவுட்கம்ஸ் இருக்கும். Also, ஒரு main question, what is the relation between salt and anger? அந்த salt நிறைய நம்ம சாப்பிடுறதுனால anger வந்து நிஜமாவே வந்து இன்க்ரீஸ் ஆகுதா? and அந்த angerனால நம்மளோட பாடி also kidney இல்ல வேற ஏதாவது வந்து அஃபெக்ட் ஆகுமா? ஸோ இது ஒரு ஆங்கரை மட்டும் தான் சொல்லிருக்கீங்க, வீரத்தை விட்டுட்டு. உப்பு எடுத்தாதான் வீரம்னு வேற ஒரு இருக்கு இல்லையா? அது மாதிரி these are all unfounded. இதெல்லாம் வந்து நம்ம அந்த காலத்துல பழகிட்டோம். சோத்துல உப்பு போட்டு சாப்பிடலாம்.
நீ கொஞ்சம் உப்பு எடுத்துக்கிட்டாதான் இது மாதிரி நிறைய பேரை வந்து ஏத்தி வேற விட்டுட்டாங்க. ஆமா. So what is it? ஒரு டைம்ல நாம எடுத்துட்டு இருந்த உப்பு வந்து ஓகே, பட் காலப்போக்கில் நாம இப்ப எடுத்துட்டு இருக்க உப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ எஸ்பெஷலி சில்ட்ரன் நம்மளோட விட்டுருங்க, கீழே இருக்க ஜென்ரேஷன்ஸ் த வே தே ஈட் ப்ராசஸ்ட் ஃபுட், ஆல் பேக்கேஜ் ஃபுட்ஸ் வாட் தே ஆர் ப்ரிஃபரிங் டுடே, they all contain very high levels of sodium. இவ்வளோ சோடியம் எடுக்க 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 ஹைப்பர் டென்ஷன் ரேட்ஸ் எங்கே இருக்குது பாருங்க, 1 in 3 போய் நிற்குது. ஸோ அப்போ 1 in 3 ஹைப்பர் டென்ஷன் அவன் நிறைய பேர் இப்போ ஓபியில் வந்தோடனே பிபி பார்த்துட்டு வருவாங்க. சார் உங்களுக்கு பிபி கொஞ்சம் அதிகமாக இருக்கு, ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன்ல சார், 2 நாளாக கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு சார், டென்ஷன் சார், இதெல்லாம் வந்து உங்கள் பிபி ஏற்றாது. அப்போ அதெல்லாம் உங்களுக்கு பிபி ஏற்றுதுன்னா யூஆர் ஹைப்பர் டென்ஷன். Actually, அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதே மக்களால் ஏற்றுக்கவே முடியுமா, அது எப்படி என்ன ஒரு ஹைப்பர் டென்ஷன் சொல்கிறாங்க அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன். யாராவது சொன்னோம்னா டினையல் தான், அது எனக்கு வந்திருக்காது அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் ஒரு பேஸுக்கு போகணும் அப்படின்னா நாம் எந்த பேஸில் போய் எங்கிருந்து இதை ஆரம்பிக்கணும்னா we will have to start from children, from lifestyle, from what we eat அப்படிங்கிறது தான். இப்போ நான் வெறும் ஹைப்பர் டென்ஷன் அவேர்னஸ் கிளினிக்ல போட்டிருக்கலாம். அதை ஏன் நாங்கள் ஒரு உப்புங்கிறத கொண்டு வரோம் அப்படின்னா அந்த டேர்மை நாங்கள் கொண்டு வந்தது சரி அட்லீஸ்ட் இது என்ன சொல்ல வராங்கன்னு மக்களுக்கு தெரியட்டும், இது மூலியமா ஹைப்பர் டென்ஷனுக்கு ஒரு அவேர் பண்ணோம். we are not against salt, we are not against normal salt eating people, we are bit the whole of the healthcare system in India is bit anxious about the level of the intake of sodium that we are taking now. நாமன்னு இல்லாமல் குழந்தைங்கள்லேருந்து நம்ம எவ்வளோ உப்பு போடுறோங்கிறது ஒரு பெரிய இதாக தான் இருக்குது. ஸோ இட் ஹஸ் காட் நத்திங் டு டூ வித் யுவர் எமோஷன்ஸ், நத்திங் டு டூ வித் யுவர் திங். ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னா யூ வில் பி ஸ்ட்ரெஸ்ட், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை நான், பட் யூ வில் ஹாவ் டு லுக் ஃபார் அதர் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன். வெறும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை மட்டுமே நான் சொல்ல மாட்டேன். There are many things that play a role in developing hypertension, and hypertension can cause a lot of damages. நாங்கள் being a kidney hospital are trying to focus on kidneys, but பிபியோட எண்ட் எஃபெக்ட் ஆன் ஆல் ஆர்கன்ஸ், இட்ஸ் நாட் ஒன்லி கிட்னி. அது வந்து எல்லா ஆர்கனையும் கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் பண்ணிட்டு தான் இருக்கும். அதுக்கு ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும் தான் இந்த ப்ரொமோஷன். இல்லை ஃபார் போத் இட் இஸ் less than 5 grams is what WHO says, but ICMR டேட்டாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா men seem to be taking more salt than women is what the data shows. So men somewhere around 9 to 11 grams and women somewhere around 8 to 10 grams what the data shows, but for both the sexes the recommendation is less than 5 grams of salt per day. For kids actually we don't have data exactly for the kids, to be very honest. So WHO வந்து kids-கான data exactly இன்னும் publish பண்ணல, but this should hold true for the kids as well. இல்ல அங்கெல்லாம் only breastfeeding. So see, naturally available things are never a problem. ஒரு 2 years அப்புறமா salt ஆரம்பிச்சா நார்மலாக நம்ம ஹோமில் குக் பண்ணுற ஃபுட் கொடுத்துக்கலாம். சி அங்கே யூஸ்வலி வந்து ப்ரிசர்வ் ஃபுட், பேக்கேஜ் ஃபுட் இதெல்லாம் ரொம்ப நம்ம கொடுக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் குழந்தைங்களுக்கு, அவ்வளோ சின்ன குழந்தைங்க. ஸோ தட் ஷுட் நாட் பி ரியலி அ ப்ராப்ளம். அகைன் நான் திருப்பியும் சொல்கிறேன், சார் அதான் சொல்ல வந்தாங்க, ஹோம் குக் ஃபுட் மட்டுமே இருந்த வரைக்கும் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்தது இல்லை. நவ் வி ஹவ் கான் மோர் ஃபார் அ டேக் அவே ஃபுட் ஆர் அ ப்ராசஸ் ஃபுட் ஆர் அ பேக்கேஜ் ஃபுட். தட்ஸ் வேர் த ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ். அண்ட் ஹோம்லேயுமே நம்ம வந்து சமைக்கிறப்போ வந்து நார்மலாக இருக்கிற ஒருத்தங்களுக்கு வந்து ஹோம் ஃபுட் மட்டும் எடுக்கிறப்ப ஒரு பெரிய ப்ராப்ளம் வரதில்லை. நீங்கள் இது கூட சேர்த்து ஒரு அப்பளம் 2-3 தடவை எடுக்கிறப்ப, ஒரு வடகம் எடுத்துக்கிறப்ப, ஒரு பிக்கிள்ஸ் எடுத்துக்கிறப்ப, தட்ஸ் வேர் த ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ். ஸோ வென்எவர் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் கிளினிக்குமே எங்களுக்கு வர எல்லா பேஷண்ட்டுமே நாங்கள் உப்பு குறைங்கன்னு சொன்னோன்னே எல்லாருமே சாப்பாடுலாம் நான் உப்பு போடுறதில்ல டாக்டர் அப்படிம்பாங்க, பட் உட்காந்து ஊறுகாய் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ டிஃபீட்ஸ் த பர்பஸ் இல்லையா? ஸோ நாங்கள் வந்து சாப்பாடு உப்பு குறைங்கன்னு சொல்ல, நீங்கள் டோட்டலாக எடுக்கிற உப்பு குறைங்கன்னு சொல்கிறோம். ஸோ மெனி டைம்ஸ் இட்ஸ் த்ரூ த அடிட்டிவ்ஸ் ராதர் தென் த ஹோம் குக் ஃபுட்.